பாட்டுக்காரங்க தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க, அல்லேலூயா அல்லேலூயான்னு. நம்ம ஆளு பீடத்திலேருந்து பார்த்தா அல்லேலூயா அல்லேலூயா, அந்த ஃபேன் ஓட மாட்டேங்குதே. அல்லேலூயா. இவ வந்துட்டாளா ஊர்லேருந்து, வச்சுக்கிறேன் அவளை. சாக்கடைய என் வீட்டு பக்கமா திருப்பி வரியா நீனே? அல்லேலூயா. மனசுல 1000 வக்ர புத்தியோட நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா அல்லேலூ. சாமியாருக்கு தொந்தி பெருசாகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. அல்லேலூயா அல்லேலூ. நிறைய பேர் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? மோட்சத்துக்கு போய் கடவுளை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? என்ன இருக்கா இல்லையா? இப்போ போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள், இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஃபாதர். கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் தூக்கல. ஐயோ இப்போ வேணாம் சாமி, வீட்டுக்கு போய் சோறெல்லாம் ஆக்கி சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறம். இப்போன்னா இப்போயே உன்னை கூப்பிட மாட்டார், அங்கே இடமெல்லாம் ஃபுல்லாக இருக்குதான். டிக்கெட் கொடுத்து முதல்ல அப்புறம் தான் கூப்பிடுவார். நம்ம சொல்லிட்டா உடனே கூப்பிட்டுருவாரா? இப்போ பாருங்கள், ஆண்டவரை நீ பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? தூய்மையாக இருக்கணும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்தில் உட்காந்து ஆண்டவர் பேசும்போது 8வது இறைவசனம் சொல்லுது, யாரு கடவுளை பார்ப்பாங்க? தூய்மையான உள்ளத்தோர், தூய உள்ளத்தினோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு இடத்துல நான் பிரதராக இருக்கும்போது அடிச்சு விட்டார் புருஷங்காரரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படி எல்லாம் சொன்னாங்க. அந்த பிள்ளைகள்லாம் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க அடிச்சு விட்டாருன்னு. சரி ஆறுதல் சொல்லலாமேன்னு போய் அக்கா அக்கான்னு அக்கா கொண்டையை போட்டுக்கிட்டே வந்து உட்காந்துச்சு. உள்ள அவன் படுத்து கிடக்குறான். பேசிக்கிட்டே இருந்தேன் நான், இல்லைக்கா கவலைப்படாதக்கா, ஆண்டவர் எல்லாம் மாற்றுவாருக்கா. ஆமாம் பிரதர், ஆண்டவர் எங்கே மாற்றுறாரு? சாவை தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எங்களை சாவடிச்சிட்டாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. அவன் உள்ளேருந்து அவன் அவளை அள்ளி அள்ளி கொட்டுறான். ஏண்டாங்க கேட்கவே கஷ்டமாக இருந்துட்டு. இந்த அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு காஞ்சாச்சாவில் அள்ளி கொட்டுது. ஏண்டாங்க. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அது என்ன வார்த்தை? சாமியார் ஏதாவது சொல்லிடுவாரா? வாயிலேருந்து வரப்படாது எல்லாம். நான் சொன்னேன், அக்கா யாருக்கா குடிச்சிருக்கிறான்னு கேட்டேன். என்ன பிரச்சனை? இல்லை யார் குடிச்சிருக்கா? அவரா நீயா? அவன் குடிச்சவன் 2 வார்த்தை பேசுகிறான், நீ குடிக்காத பொம்பளை 4 வார்த்தையை அள்ளி போடுற. இப்போ அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்கு போனோன்னே வீட்டுக்கார் உட்காந்துருப்பார், கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு உட்காந்துருப்பார். தேனத்துக்கு போய்ட்டு வந்து மூஞ்சி மொசரட்டே பார், சோத்தாக்கி வச்சுட்டு போக வேண்டியது தானே. ஆள் இந்த பாரியா, தலையில் கல்லை தூக்கி போட்டுருவேன், தொலைச்சி போடுவேன் தொலைச்சி. அவன் குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் ஆவியில் நிரம்பி போகும்போது நம்மக்கிட்டேருந்து எந்த வார்த்தை வெளியில் வரணும்? நீங்கள் போவீங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லும், என்னம்மா ரொம்ப சோகமாக இருக்கிற, அப்படி சாப்பிட்டியா? எங்கக்கா சாப்பிட்டேன், மனுஷன் ஒன்றுமே கொடுக்கலக்கா, புள்ள ஊட்டிகளுக்கு ஒன்றும் இல்லைக்கா, குடிச்சிட்டு வந்துடுறான். அவன் தலையில் கல்லை தூக்கி போட்டு, ராத்திரி தூங்கும் போது நீ கல்லை தூக்கி போட்டு சத்தம் போடாமல் போடு, இல்லைன்னா ஏதாவது கொடுத்து கலக்கி கொடுத்து சாவடிச்சிடு. இந்தா ஆண்டவர்கிட்டேருந்து போகிற பிள்ளை அப்படி பேசலாமா? நம்மக்கிட்டேருந்து வர்றது என்ன வார்த்தை வரணும்? நன்மையான வார்த்தை வரணும்.